வணக்கம். நம்ம அன்றாடம் வாழ்க்கையில் 3 பேரை தெய்வமாக நினைக்கிறோம். யாரையெல்லாம் அப்படின்னு கேட்குறீங்களா? நம்பர் 1 ஆசிரியர், டீச்சரை பொதுவாக நமக்கு அவர் பாடம் சொல்லி கொடுத்ததுனால அவரை தெய்வமாக வணங்குவோம். நம்ம ரொம்ப வருஷம் கழிச்சு அவரை பார்த்தா கூட ஆகா, அவரால் தான் நம்ம இன்றைக்கி இந்த நிலைமையில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை தெய்வமாக நினச்சி வணங்குவோம். நம்பர் 2 வக்கீல். அதாவது ஒரு கேஸ், அதாவது நம்ம சொத்து சம்மந்தமோ இல்லை வேறு ஏதாவது சம்மந்தப்பட்ட கேஸில் நம்ம மாட்டினாலோ உடனே அவரை போய் வக்கீலை நம்ம அணுகி அதுலேருந்து நம்ம மீண்டு வரணும். அதனால் வக்கீல் சார் எப்படியாவது இந்த கேஸ்லேருந்து என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி அவரை வணங்குவோம். நம்பர் 3 டாக்டர் நம்ம நிச்சயமாக ஒரு கடவுளாக தான் நினைக்கிறோம். ஏன்னா யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னு உடனே டாக்டர்கிட்ட போய் டாக்டர் எப்படியாவது காப்பாற்றி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் எங்களுக்கு கடவுள் மாதிரிலாம் சொல்லி அவரை நம்ம வணங்கி அவர் காலில் கொள்ளலாம் கூட எத்தனையோ பேர் விழுறோம். சில பேர் மகள் டெலிவரிக்கு வந்திருக்கான், அந்த மாதிரி சமயத்துலேயே கூட டாக்டர் பற்றி எப்படியாவது என் குழந்தைய நல்லபடியாக பிள்ளை பெற வச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி, அப்புறம் உடம்பு சரியில்லை அப்பா காப்பாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி, நீங்கள் எங்களுக்கு தெய்வம் மாதிரி அப்படின்லாம் சொல்லி நம்ம டாக்டர்லாம் சொல்கிறது இல்லையா? அதனால் இதுலேருந்து நம்ம யாரையெல்லாம் தெய்வமாக நினைக்கிறோம்னாக்க, நம்பர் 1 ஆசிரியர், நம்பர் 2 வக்கீல், நம்பர் 3 டாக்டர். எப்படி நான் சொல்கிறது சரிதானே?